ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷின்னை காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பிட்டு இங்கே வரும்போது அந்த சைடில் பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் சாங்கும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு யூரியுமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டேன். அவனோட மனசில் இப்பயுமே அவனோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் சொல்லிட்டு அதான் உண்மையா? அப்போ அவள் என்னை ஏமாற்றிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, மேடம் இப்படி உங்களோட வெட்டிங் ரிங்க்கு முன்னாடி அவங்களோட ஜுவல்லரிஸை வந்துட்டு அவர் கொடுத்துருக்காரு, அதை ரெடி பண்ண கொடுக்க சொல்லி அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. இவனை மாதிரி ஒரு ஏமாத்துக்காரையும் கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு வெட்டிங் பண்ணிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு ஒரு விஐபி ரூமுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கா ஹோட்டலுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ உள்ளே வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கோமே அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ஷோட்டெல்லாம் கழட்டிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே உள்ளேருந்து என்ட்ராகிறது பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ ஃபூஷன் தான். அவனை பார்த்ததும் இவ ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஐயோ நீங்களா பிரதர், நான் என்னோட ஃப்ரெண்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சிட்ருக்கா. இந்த பையன் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட கசின் பிரதர் தான். அவன் வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே வீடியோ கால் போட்டுட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா திச்சாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பிளைண்ட் டேட்டுக்கு போக சொன்னால் போகாமல் ஊரவா சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கப்ப நான் ஏமா போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவன் காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஹலோ ஆண்டி அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க பிரதர்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா அப்படின்ற செட்டை எங்கே அனுப்பி விடுறான். அவனோட பேக் அங்கே கிடக்கும் போய் அதில் பார்த்தா அங்கே அந்த வெட்டிங் வந்து ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்கும்போது பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ஹேர் எல்லாமே அங்கே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கா. நீ என்ன அந்த சாங் ஃபேமிலியை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து போனதுமே, நான் வந்து உனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே பிடிச்சி அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு ஒய்ஃப் தேவை, உனக்கு அந்த குடும்பத்தை விடுறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவை, நம்ம பேசாமல் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அவனை போய் மேரேஜ் பண்ணுறதுக்கு பேசாமல் இவனை மேரேஜ் பண்ணிட்டாலுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ஓகே சொல்லிடுறான். பிறகு அங்கே வந்து வெட்டிங் வந்து பண்ணுறதுக்காக போகும்போது அவள் பிரதர்னு சொல்லிட்டு பேசினதுமே, நான் உன் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், இதுக்கப்புறம் பிரதர்னு சொல்லிட்டு கூப்பிடாத அப்படின்றத அவன் சொல்கிறான். நான் வந்து எப்படி போய் இவரை ஹஸ்பண்ட் கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் பூயான்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன்னு சொன்னதும், அப்படிலாம் வேணாம் நீ ஸ்ட்ரைட் அதுக்கு பேரை சொல்லியே கூப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுமே நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையிலே பார்க்க க்யூட்டான கப்பலாக இருக்கீங்க, உங்களுக்கு பேபிஸ்லாம் பிறந்தா உங்களை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இந்த லைஃப்க்கு வந்துட்டு ஃப்யூச்சரே கிடையாதுன்றப்ப என்னத்தையே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க வந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துட்டுருக்கு. அந்த சாங் தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ என்னாச்சு, நீ என்ன அவனை போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், நான் வந்துட்டு இப்போ அந்த ஷேர்ஸ் எல்லாமே வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அதுக்காகவாச்சும் நான் போய் மீட் பண்ணி ஆகணும் மீட்டிங்கில் அப்படின்றத சொன்னதும், வெட்டிங் டே அதுவுமா என்னோட ஒய்ஃப் போய் அவனை வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, பேசாமல் என்னோட லாயரை நான் அனுப்பி விட்டுறவா, அவர் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக பேசக்கூடிய பர்சன், உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி வராங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகே சொல்கிறா. பட் இவர் என்ன ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காரா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே அங்கே புரிய மாட்டுது. இந்த சாங்கை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இன்னுமே அவள் வராமல் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அந்த லாயருமே வந்துடுறாரு. சின்னோட லாயர் தான், அவங்க தான் வந்துட்டு உங்களுக்காக இங்கே பேசுறதுக்கு அனுப்பி விட்ருக்காங்க. அவங்களோட 50% சேல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கம்பெனிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் படித்து பார்த்து இதில் வந்து சைன் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, இதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகி போயிடுறான். ஹீரோயின் நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமான்னு சொன்னதும், கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்ற சிட்டவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் நீ வேமா வந்துடணும், ரொம்ப டைம் ஆகக்கூடாது அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா அங்கே யூரியோட சேர்ந்து அவங்க அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே கஷ்டமாயிருது. அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தேன்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பேசிடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போனதுமே இவங்க வந்துட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்ததுமே என்ன
என்ன நடந்துட்டுருக்கு? சாங்கும் அவளுமே சேர்ந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்க போணுமே இன்னைக்கு. என்ன அவ ஒரு தடவ என்ன வந்து மீட் பண்ணாம கூட போயிட்டாளான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்காங்க. இப்படிலாம் அவ பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தா உடனே அங்க வந்து காருக்கு வந்துடுறா. அப்ப அங்க வந்துட்டு அவன், "என்னப்பா 2 செகண்ட்ல திரும்ப ரிட்டர்ன் வந்துட்ட? என்ன ஒண்ணும் பேசலையா அவங்ககிட்ட?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப பாராட்டுறான். அத பார்த்துட்டு இவ, என்ன எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காம பாராட்டிட்டு இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்க கால் பண்றா லிசா. நம்ம ஹீரோயின்ட்ட, "நேத்து நல்லா ட்ரிங்க் பண்ண வாசி அந்த ரூம்க்கு என்னால வர முடியாம போயிருச்சுப்பா. அவன் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் உன்ன சீட் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு போய் அவன அடிக்கிற அடியில அவங்க அம்மாவ வந்து நெனச்சு அவன் கதறணும் பாரு. யார் நெனச்சாலும் காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்கான். "நீ இப்ப எப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோ ஃபோன புடிங்கி, "அவ என் கூட தான் இருக்கான்னு" சொன்னதும், "ஐயோ கடவுளே! பிரதர் நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. உடனே அங்க மீட் பண்றதுக்காக வந்துட்டு, "இப்ப எங்க அவள?" அப்படின்ற சட்டி கேட்டதும், "அவ ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கா. நானும் அவளுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னா வேணும்னே வந்து நேத்து என்ட்ட அந்த கார்ட வாங்கிட்டு நீங்க அங்க போனீங்களா?" அப்படின்ற சட்டி கேட்டதும், "எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிட்டு வாய மூடிட்டு பேசாம இரு" அப்படின்றத அவன் சொல்றான். அதெல்லாமே கேட்டுட்டு அவ, "நீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிட்டீங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. "பிரதர் இதெல்லாம் வந்து சுத்தி வளைச்சு பண்ண வேண்டிய என்ன வேலை இருக்கு? ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரைட்டா போயிருந்தா இந்நேரம் புள்ள குட்டி ஆகி போயிருக்குமேன்னு" சொல்லிட்டு அங்க பேசும்போது, இப்போ ஹீரோயின் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, "என்னாச்சு?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுமே, அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு, "இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமா? ஸ்ட்ராபெர்ரி தான் சாப்பிட்றீங்களான்னு?" சொன்னதும், அப்போ அங்க அவ அதை பார்த்துட்டு, இவருக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்க பார்த்துட்டு இருக்கா. பட் அவன் அதை வாங்கி சாப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. இப்போ இது வந்து அதிகமா இருக்கு, என் கூட சேர்ந்து ஃபினிஷ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அந்த சாங்கோட கிளாஸ்ல எடுத்து அவ வந்து ட்ரிங்க் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த கிளாஸவே தூக்கி போட்டு உடைச்சிருக்கான். பட் ஆனால் இவன் இப்படி கேட்குறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இவனுமே அதே டயத்தில் அங்கே வந்து ரொமான்டிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ரூடா மற்றவங்ககிட்ட நடக்கக்கூடிய என்னோட பிரதர் கூட இப்படி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவானாப்பா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஷாக் ஆயிட்டு இருக்கு. இதான் சொல்றா, "நான் வந்துட்டு உனக்கு இங்கே வந்து எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே, "நான் எங்கே போய் மாற போறேன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "என்ன பேசிட்டு இருக்க? என்னோட பிரதரை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ அவர் கூட சேர்ந்தானே வந்து ஒரே வீட்டில் இருக்கணும். நான் வந்துட்டு அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன். நீ என்ன வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட தொல்லை அவருக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா தொல்லை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோ, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வர போகிறாங்க. ஸோ நீ என் கூட சேர்ந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நீயுமே இங்கே வந்து ஸ்டே பண்ணணும்னு" சொன்னதும், "ஆமாப்பா நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நானுமே இங்கே தானே இருக்க போகிறேன்னு" சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறா. "ஆனால் நாங்கள் 2 பேருமே கப்புள்ஸ். நாங்கள் இருக்கிறதுனால உனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லையே?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "புரியுது புரியுது, நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான். நான் இன்னும் சிங்கிள் தான்" அவ சொல்றா. ஹீரோயின் அங்கே ஊஞ்சல் ஆடிட்டே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசில் இதே மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது தான் அங்கே பட்லர் வந்து சொல்லியிருக்காங்க, "உங்கள் பேரண்ட்ஸ் இப்படி ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த குட்டி பாப்பா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது, அப்போ ஒரு குட்டி பையன் வந்து, "இந்தா உனக்காக கேண்டீன்" சொல்லிட்டு கொடுத்து அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் நின்று அவளங்க ஊஞ்சலில் ஆட்டிட்டு இருக்கான். ஒரு குட்டி பையன் வந்து, "சிஸ்டர் நானுமே விளையாடணும்னு" சொன்னதுமே, அங்கே அவங்க வந்துட்டு விட்டுட்டு, "சரி ஓகே நம்ம இப்போ கிளம்பலான்னு" சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான் ஹீரோ. அங்கே ரொம்ப சூப்பராக எல்லாருமே சேர்ந்து அங்கே வெல்கம் பண்ணிட்டுருக்காங்க. லிசாவுமே வெல்கம் பண்ணுறான். "என்னோட ஒய்ஃப்காக தான் இத்தனை ஏற்பாடுமேன்னு" சொல்லிட்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு எல்லாத்தையுமே இவனுமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அங்கே பார்த்தா மூன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, "இது எப்படிப்பா வந்து பண்ணீங்கன்னு" சொன்னதும், "இது என்னோட பிரதரோட கம்பெனி தான் பண்ணாங்க. அதுவும் உனக்காக ஸ்பெஷலான்னு" சொன்னதும், அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆனதுமே அவன் முறைக்கிறான். உடனே வந்துட்டு, "இல்லை இல்லை நான் சும்மா என்னத்தையே பேசிகிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு வீட்டில் பார்த்தா வேறு யாரும் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் அங்கே வேலைக்காரவங்களும் இவனு மட்டும்தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. சரி இவளோட வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே கொண்டு போய் உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்ன வந்துட்டு இந்த பெட்ரூமில் வந்துட்டு நான் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும், "நம்ம லீகல் கப்புள் அப்புறம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குறேன்னு" சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, இவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு வெட்டிங் நைட்டை பற்றி இவன் பேசிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறா. பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, "என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆனதுமே, "சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் பக்கத்து பெட்ரூமில் தான் தூங்க போகிறேன். நீங்கள் தூங்கிக்கோ. பட் ஃபேமிலி வரும்போது மட்டும் நம்ம ஒன்றா இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணலாம்" அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே இவளுக்கு ஹாப்பியாகிருது. "இந்த ரூமில் வந்துட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம்" அப்படின்றத சொன்னதும், "ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு இது என்னோட வீடுன்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசில் என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து கேர் பண்ணி இவங்க தான் பார்த்துக்கிறாங்கன்னு" சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் வந்து என்னப்பா நான் வந்து உனக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ ஏன் போடலன்னு சொன்னதும், போன டைம் நீ கொடுத்த ட்ரெஸ் மாதிரியே அங்கே அந்த யூரியுமே அதே மாதிரி போட்டுட்டு வந்துட்டா. ஸோ சேமாக வந்துட்டு போட்டுட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவளை மாதிரியே நானுமே வந்து இருக்கிறதுக்குன்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன், உன்ன மாதிரியே காப்பி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காளா, நான் வந்துட்டு என்னோட பிரதர்கிட்ட சொல்லி உனக்காக சூப்பரான ட்ரெஸ் எல்லாமே வந்து டிசைனரை வச்சு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொன்னால் நம்ம ஹீரோ வந்துடுறான். நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு காப்பி கேட் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இதே வேலை பண்ணிட்டு இருக்கா, பேசாமல் நீங்கள் டிசைனர் வச்சு ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுங்க, அந்த ட்ரெஸ் மாதிரி அவள் காப்பி பண்ணானா அவன் மேலே கேஸ் அவங்க போடட்டும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவனுமே ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் எதுக்கு இவ்வளோ செலவுன்னு சொன்னதும், ஒய்ஃப்க்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க. வந்துட்டு ட்ரெஸ்மே ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இவங்க 2 பேருமே கேர் பண்ணி பார்த்துக்குறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே பார்த்தா அவங்க அந்த டிசைனருமே ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து விடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க வெல்கம் பண்ணதுமே. வாவ், நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்காக வந்துட்டு இப்படி ட்ரெஸ்ஸை என்னை கொண்டு வர சொல்லியிருக்கீங்களா, என்னால் நம்பவே முடியலையேப்பா அப்படின்ற செட் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி அங்கே போட்டுட்டு வந்துட்டுருக்கா. உண்மையிலே இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதே மாதிரி மாதம் மாதம் நான் உங்களுக்கு வந்துட்டு புது டிசைனாக வந்து உங்களுக்காகவே ரெடி பண்ணி கொடுப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு போனால் ஏகப்பட்ட டிஷ் அங்கே சமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம 2 பேர் தான், எதுக்கு இவ்வளோ சாப்பாடுன்னு அவன் சொல்லும்போது அந்த சோவட்மே வர்றாங்க. உங்களுக்காக ட்ரிங்க் அவர் ரெடி பண்ண சொன்னார், பட் எது உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியல, அதனால தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே பால் எடுத்து வச்சதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிட்டு குட் நைட் செட்டு போனதும் இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன பார்த்துட்டு இருக்கேன், இந்த கண்ட்ரியில் வந்துட்டு இப்படி வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு அவங்க போனாங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. உனக்கு என்னோட பிளஸிங் வேணுமான்னு சொல்லி கேட்டதும், என்ன கிஸ் பண்ணுறதை பற்றி இவன் பேசுகிறானான்னு சொல்லும்போது ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் நீ வந்து தூங்குன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீ நல்லா பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, நீ என்னோட ஒய்ஃப் தானே, இது பார்த்துக்கிறது என் கடமை தான் அவன் சொல்கிறான். அதுக்கு நீ வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு பதிலுக்கு பண்ணணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கூடேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி அவனுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு போனால், அந்த சாங்கோட அசிஸ்டன்ட் அந்த கிஃப்ட்டை பிடிங்கிட்டு, என்ன இப்போ அவர் கூப்பிட்டப்போ வராமல் திமுற லாயர் அனுப்பிட்டு இப்போ அவரை கிஃப்ட் கொடுத்து சரி பண்ணலான்னு பார்க்குறியா, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, உன்னை சும்மா மட்டும் விட மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இந்த கிஃப்ட்டை நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன்னு உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லி கேட்டதும் கிஃப்ட்டை தூக்கி எரிஞ்சு அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த யூரியுமே வந்து நீ வந்து ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, எங்களுக்கு நடுவில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஆளுங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்கிறா. என்ன வந்துட்டு மரியாதை இல்லாமல் அவங்ககிட்ட பேசுகிற, அவருக்கு தெரிஞ்சால் என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு திமிரா பேசினதும் ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. எதுக்காகவும் பயப்படக்கூடாது, நீயுமே சரியாக அவங்களுக்கு ஃபைட் கொடுக்கணும்னு சொன்னதை அதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்துட்டு, நானுமே அந்த கம்பெனியோட பெரிய ஷேர் ஹோல்டர், நான் நினச்சேன்னா உன்னை வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி வேலையை விட்டே தூக்க முடியும், ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு சொன்னதும், நீ என்ன நினச்சிட்டு இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்க, நீ என்ன என்னை மிரட்டி பார்க்குறியான்னு சொன்னதுமே வேணா இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணி பாரு, உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே இவங்க 2 பேத்துக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் நைட் போல் அங்கே வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன இங்கேவே தூங்குறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சா சாரிப்பா அப்படின்றத சொல்கிறா. தூக்கம் வந்தால் ரூமில் போய் தூங்க வேண்டியதானேன்னு சொன்னதும், இல்லை உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதில் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், அதை வாங்கி பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப கிஃப்ட் அழகாக இருக்குது, உன்னோட டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றதாவே சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, இந்த வெட்டிங் ரிங்கவே இன்னுமே ரெடி பண்ணலைப்பா, எல்லாத்துக்கு காரணமே அவதான்னு சொல்லிட்டு அங்கே அந்த யூரியை பற்றி தான் எல்லாருமே அங்கே வந்து காசப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறா. வெட்டிங் ரிங்கை இதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே தூக்கி அவங்க வந்துட்டு கீழே போட்டா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸில் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்காக அந்த யூரி அவங்களுக்குலாம் சாப்பாடெலாம் கொண்டு வந்ததும் இவளை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே அங்கே பேசக்கூட மாட்டாங்க, அவங்க பாட்டு மூஞ்ச திருப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்து கடுப்பாய் போயிடுது. யூரி அங்கே வந்து ரூம்குள்ளே வந்ததுமே அங்கே போயிட்டு வேமா அங்கே கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், இது என்னோட ரூம், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த சாங் வந்துடுறான், எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஒரு டைரக்டர்ன்றதை மறந்துடாத, நீங்கள் வர்றவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், அதான் உன் வேலைன்னு சொன்னதும், என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், இப்போ என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நான் இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னதும், நீ இப்போ நான் சொல்கிறத கேட்பையா இல்லையான்னு சொன்னதுமே, நீ என்ன வந்துட்டு அங்கே ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கியா, நீ லாவே பிரேக் பண்ணினா உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டுருக்கா.
அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்காக அங்கே சாப்பாடு அங்கே அந்த சர்வன்ட் அங்கே கொடுத்து விட்ருக்கான் ஹீரோ. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த சாப்பாடெலாம் பார்த்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பி விட்டுட்ருக்கா. இவங்க 2 பேர் வெளியே இருந்து பார்த்தா லிசா தான் அந்த சாப்பாடு அனுப்பி விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ தான் உண்மையிலேயே அந்த சாப்பாடு அனுப்பி விட்ருக்கான். அப்போ அவனுமே அங்கே வந்துட்டு அவனோட சாப்பாடில் எடுத்து அனுப்பி விட்டதுமே மீட்டிங்கில் இருக்கான். இப்போ இன்னும் இங்கே வந்து ஓயின்ட்டுருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் குடிக்கணுமான்னு சொன்னதும், மீட்டிங் போயிட்டுருக்குப்பான்னு சொன்னதுமே அவன் அங்கே அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ண வேண்டியதாகிருது. சரி ஓகே நான் உனக்காக ஹேங் ஓவர் சூப் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நைட் அங்கே அசிஸ்டன்ட் பார்த்தா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. மேடம் சாரை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நாங்கள் லீகலான கப்புள்ஸ், நாங்கள் வந்துட்டு இந்த ரூமில் தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவனை பார்த்தாங்க வேமா வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான் நம்ம ஹீரோயின். நான் இப்போ உனக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் சவுண்டவே காணும், என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா நல்லா தண்ணி டப்புக்குள்ள அங்கே உள்ளே போய் படுத்திருக்கான். போத ரொம்ப ஏறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க, உடம்பு முடியாமல் போகுது, எந்திரி வா உள்ளன்னு சொன்னதும் வேமா அவளையுமே பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு ரொம்பவே எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கான். எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா வந்துட்டு அவன் ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஷவருக்கு கீழே நின்றுட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே அங்கே வந்துட்டு புலம்பி தள்ளுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் நான் சாப்பிட வந்ததுமே அங்கே வந்து சாப்பாடில் ஏகப்பட்டதை ரெடி பண்ணி வச்சுட்டு நேற்று நைட்டு வந்து நடந்ததுக்கு சாரி கேட்குறேன்ப்பா, தண்ணியை போட்டேன்னா அது வாசம் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியலன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டு நேற்று நடந்தது எதுவுமே இவனுக்கு சரியாக ஞாபகம் வரலையா, தண்ணி போட்டு வந்தது தான் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஹீரோயின் சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, பட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரிங்க் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா பேசாமல் நீங்கள் எனக்கு லொக்கேஷனை வந்து சென்ட் பண்ணிடுங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்கிறான். அப்போ அங்கே அதே மாதிரி எங்கள் லொக்கேஷனை சென்ட் பண்ணும்போது அந்த சாங்குமே கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட் வந்து டின்னர் இருக்குது நீ வந்துடு என் கூடன்னு சொன்னதும் அப்போ யூரியுமே வராலான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அவளுமே வர்றா, போன டைம் நீ ரொம்ப அவளை இன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீ வந்து அவட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், வேணும் நான் நீ போய் கேளுன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணி வச்சான். இப்போ என்ன நடந்துச்சு நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்தே என்னை ரொம்பவே லவ் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கா. பட் அங்கே யூரியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுமே அவங்க 2 பேருமே டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவன் எப்பயுமே ஒரு சாய்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்றதுக்காக கிளம்பிடுறா. ஹீரோவை கூப்பிட்றதுக்காக அங்கே போயிட்டு இருந்தா. அப்பயுமே யூரியா அவளோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நான் காப்பி பண்ணுவேன், இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு அவரை வந்து பார்க்கணும்னு சொன்னதும் மீட்டிங் போயிட்டுருக்கு மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை அங்கே வந்துடுறான். ஹீரோயின் நான் என்ன உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்தேனா இல்லை நீ வந்தியாப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. வா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அங்கிள்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். சைடில் தான் அந்த சாங்கும் யூரியுமே போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நான் இப்போ ஃபுயானோட சேர்ந்து அவள் போகிறத பார்த்தேன்ப்பா, நீ பார்த்து வச்சுக்கோ இல்லைனா வேறு யாராச்சும் அவளை வந்து தூக்கிட்டு போயிட போகிறாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு என்ன விட்டால் எவன் கிடப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவாக பேசிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அதெல்லாத்தையுமே அவங்க அங்கிள் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் சாங்கோட அம்மா உனக்கும் அவனுக்குமே என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கல்ல, அப்புறம் எப்படிமா நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடா. யாருக்கும் எதுவும் தெரியாது எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினச்சா இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோ இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இப்போ இவ என்னோட ஒய்ஃப், நாங்கள் 2 பேருமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பேச்சை வந்து அப்படியே சார்ட் அவுட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் வந்து யாரும் அவரை வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி ரொம்ப போர்ஸ் பண்ணாதீங்க, அவருக்கு ட்ரிங்க் பண்ண முடியலன்னு சொன்னதுமே பரவாயில்லையேப்பா ஒய்ஃப் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப பாசமாக பார்த்துட்டு இருக்காங்க, ரெண்டாவது நீயுமே பயப்படுற போலையே ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணுறாங்க. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா. நைட்டு பார்த்தா அங்கே பெரிய இஷ்யூ ஆயிடுது. அந்த ட்ரெஸ்ஸை அவள் காப்பிகேட் பண்ணி அங்கே வந்து உடனே இந்த ட்ரெஸ் நான் தான் டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அப்போ பார்த்தா அங்கே அந்த டிசைனர் வந்துட்டு அவள் மேலே கேஸ் போட்டாங்க போல். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே லிசாட்டை கால் பண்ணி என்ன இதெல்லாமே ஓவேல தானா நீ தானே பண்ண அப்படின்ற சொன்னதும் அப்புறம் சும்மா விடுவேனா இதுக்காக தானே அவளை வலையில் விழுக வைக்கணும்னு சொல்லி பண்ணோம் அப்படின்றத அவள் சொல்கிறா. எல்லாமே என்னோட பிரதருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே எங்க ஹாப்பியாகிட்டு 2 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே பால்லாம் கொண்டு வந்ததும் அவள் குடிச்சிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தா. அங்கே லிப் எல்லாமே ஒட்டியிருக்கு. ஸோ அதெல்லாத்தையுமே அங்கே தொடச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே அவளோட திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகும்போது இங்கே பாரு யூரி மேலே காப்பிகேட் கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவளோட அசிஸ்டன்ட் மேடம் என்ன நீங்கள் உண்மையிலே வந்துட்டு இந்த கம்பெனியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போக போகிறீங்களான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ப்ளீஸ் மேடம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுல வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது,
முடியாது, அதனால தான் போயிட்டுருக்கேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு இந்த யூரியை பார்த்தா அவங்க அப்பா கோவப்பட்டு திட்டாரு, உனக்கு டிசைன் வரலைன்னா பேசாமல் உட்கார வேண்டியதானே, எதுக்காக நீ இப்படி வந்து அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ணி இப்படி வந்துட்டு அசிங்கம் பண்ண, உன்னால் எனக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா, கம்பெனி சேல்ஸே டவுன் ஆகி போயிடுச்சு, மரியாதையை இந்த வேலையிலேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி இல்லைன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. உடனே இவங்க அந்த சாங்கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவில் ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்கே வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே கரெக்டாக அங்கே அந்த சாங் கால் பண்ணுறான் நம்ம ஹீரோயினுக்கு. இதுக்காக யூரி மேலே இப்படி வந்து கேஸ் போட்டிருக்கேன், மரியாதையை கேஸை வந்து வாபஸ் வாங்குன்னு சொன்னதும், நான் என்னப்பா கேஸ் போட்டேன், ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கா அந்த டிசைனர் போட்டிருக்காங்க அப்படின்ற சொன்னதும், இதெல்லாம் ஓவேலன்னு தான் எனக்கு தெரியும், நீ இப்போ அதை வந்துட்டு எல்லாமே சரி பண்ணலைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நீ ஏன்னா அவளை வந்து இதுக்கப்புறம் காப்பி பண்ணாமல் இருக்க சொல்கிறேன்னு சொன்னதோ, நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொன்னதோ அப்படின்னு அவள் வந்து கேஸ்க்கு என்ன வந்து பண்ணணுமோ பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு கடுப்பாய் போயிடுது. அப்போ அங்கே சைக்கிள் இருக்கோமே, எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டதும் அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தா, ப்ளீஸ் விட்டுறாதப்பா எனக்கு பின்னாடி பயமாக இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து பின்னாடி பிடிச்சிட்டே அவன் வந்து போயிட்டுருக்கான். பட் அங்கே வந்து விட்டதுமே அவன் ரொம்ப சூப்பராக ஓட்டுறா. இவன் பார்த்தா அங்கே சைடில் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், பார்த்தீங்களா நீயாவே வந்து ஓட்டுற, இப்படி தான் பயப்படாமல் பண்ணணும்னு சொல்கிறான். பிறகு இப்போ திரும்ப அங்கே சாங்கிட்ட கால் பண்ணி என்ன நீ வந்து பேசினையா, அவள் என்ன கேஸை வாபஸ் வாங்குறாளான்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் இப்படி காப்பி பண்ணுற வேலையை விடுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே கத்திட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் இப்படி சாங் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டு அங்கே போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு மிரட்டிட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், இதெல்லாமே அவளை வர வைக்க தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஹீரோயின் வேகமாக போயிட்டு எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் கவலைப்படாத, நீ ஜாப்பை ரிசைன் பண்ணிடு, நான் வந்து பார்த்துக்கிறேன், அவங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த பொண்ணை நீ வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட என்ன நினச்சிட்டு இருக்க ஓவரா, என்னமோ வந்துட்டு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, கேஸை வாபஸ் வாங்க சொன்னால் பண்ண மாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறான். ஹீரோயின் இப்போ எதுக்கு வர சொன்னியா அந்த பேச்சை பேசுன்னு சொன்னதும், அந்த ஃபோயான் வந்துட்டு நம்ம காம்படிட்டர்னு தெரியும்ல, அப்புறம் என்ன வந்துட்டு அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, ஏன் அவன் கூட சேர்ந்து சுற்றுனேன்னா அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு நினைக்கிறியா, உன்ன மாதிரி ஒரு ஆர்ஃபன் கேர்ளை போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா, என்ன தவிர உனக்கு சாய்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசுனதுமே கோமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்னோட பேரண்ட்ஸால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்த, ஆனால் நீ என்னவே வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிட்டு இருக்கியா, மரியாதையோட இருந்துக்கோ, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்காக வந்துட்டு என்னோட சேல்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு சைன் பண்ணி கொடுத்துரு, இல்லைன்னு வச்சுக்கோமே என் லாயர் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவனுக்கு அங்கே செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்தா ரொம்ப முடியாமல் இருக்குது. அப்போ டாக்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு அவங்க வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே இப்படி மோசமாக கோவப்பட்டு அடித்து அவமானப்படுத்தினது கிடையாது. அதை நினச்சி அந்த சாங்க்கு ஒரு பக்கம் பயம் வேற வந்துடுது, எது விட்டுட்டு போயிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவளுக்கு கால் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் பண்ணால் நம்ம ஹீரோ தான் ஃபோன் அட்டன் பண்ணுறான். இப்போ அவள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா, நீங்கள் வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே அப்போ வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் எடுத்து பேசினாங்க, உடம்பு முடியாமல் இருக்காங்களா அப்படின்ற சொன்னதும், ஓ ஃபோயான் வந்துட்டு இப்போ ஃபேமிலி மெம்பர் ஆகிட்டானாமா, என்ன அவள் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நக்கலாக வந்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் கை கால்லாம் நடுங்கவுமே இவன் பக்கத்துலேயே இருந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் இவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு எந்திரிச்சிட்டு அங்கே சாரி கேட்குறான், நைட்டு உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி அவன் ரொம்பவே என்னை அவமானப்படுத்திட்டான், நான் வந்து ஒரு ஃபேமிலி இல்லாதவ ஆர்ஃபன் கேர்ள்னு சொல்லிட்டு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, அதனால் அவனை கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்டதுமே ஒன்றும் நீ தப்பு பண்ணலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்க, யார் சொன்னது உனக்கு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு அதான் நான் இருக்கனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே ஹாப்பியாக அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கு. ஸ்டே பார்த்தா இந்த சாங் ஆஃபீஸில் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், கம்பெனியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருச்சு, இது எப்படியாச்சும் சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அங்கே போயிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை பார்த்தாங்க, ஹீரோ கூட சேர்ந்து அங்கே தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், இப்படியே போய் நான் மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அம்மா பார்த்தா அங்கே ஹீரோட்ட கோவப்படுறாங்க, நீ இப்போ அவள் கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்க, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் கோவப்படுவாளா இல்லையா, நீ மட்டும் என்ன வேலை பண்ணுறேன்னு சொன்னதும், அம்மா அவள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இதுக்கப்புறம் அவளை வந்து சஃபர் ஆக விட முடியாது, ஸோ அதனால தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், சரி எந்த நாளும் நீ பார்த்து பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை அங்கே வந்து வெல்கம் பண்ணிவிட்டு அவளுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கையில் ரிங் இல்லாததை பார்த்துட்டு நீ என்ன வந்து மேரேஜ் பண்ணியிருக்க, அவளுக்கு ஒரு ரிங்கு கூட இன்னும் போட்டு விடலையான்னு சொன்னதும்
நம்ம ஹீரோயின் நானே ஒரு டிசைனர் தானே, பேசாமல் என்னோட டிசைனை நானே பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோட்டையுமே கேட்குறா உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிங் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ, நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. இந்த சாங்கை பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எங்களோட வெட்டிங் ரிங் எங்கே நீ ரெடி பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் மேடம் ஆல்ரெடி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிருது. உடனே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க கால் பண்ணி நீ என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, எதுக்காக வெட்டிங் ரிங் வேணான்னு சொன்னதும் உன்ட்ட இந்த வெட்டி பேச்சு பேச எனக்கு நேரம் கிடையாது, நீ ஒழுங்காக வந்துட்டு அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றுறதுக்கு சைன் பண்ணி கொடு, இல்லை லாயர் தான் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொன்னதும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். இவனை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனாகி போய் இருந்துச்சுக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே வந்துட்டு இந்த ரிங் வந்து அவங்க கையில் போட்டு ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்ற செட்டு கொடுக்கும்போது அந்த ரிங்கை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற எவனை போய் மேரேஜ் பண்ண போகிறா, நானாக வந்துட்டு அதிகமாக யோசிச்சுட்டேன் அப்படின்றத செட்டு இன்னுமே அங்கே தப்பான எண்ணத்திலே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனுக்காக சூப்பராக ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து வீட்டில் ஆளை பார்த்தா ஆளை காணோம், ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க, வந்துட்டு தேடிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையுமே. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு அவள் வர சொல்லியிருக்கா. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி அவன்ட்டு அங்கே வந்துட்டு வெட்டிங்காக அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. நான் உண்மையிலே எப்போ உங்களை லைக் பண்ண ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல, உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்துட்டு நீங்கள் முறைப்படி உண்மையிலே மேரேஜ் பண்ணிக்குவீங்களா, கான்ட்ராக்ட் மேரேஜெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கா. நான் டிசைன் பண்ண ரிங்கை நீங்கள் போடுவீங்களான்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, ரெண்டு பேருமே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. இப்போ சாங்க்டா நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு சொன்னதும் எதுக்காக இவ்வளோ நாள் நீ வந்துட்டு அப்புறம் சொல்லாமல் இருந்தேன்னு சொன்னதுமே அதை அவன் வந்துட்டு உங்களை ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் பண்ணுவான் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்பயுமே சேர்ந்து ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் சாங்கை பார்த்தா அங்கே நம்ம ஃபூயான அவள் ரெடி பண்ண அந்த ரிங்கை போட்டு அங்கே போஸ்ட்லாம் போட்டிருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாங்கோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சாப்பாடு எல்லாமே இவன் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கதெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு நாள் கூட அவன் இப்படிலாம் அவளை கேர் பண்ணிக்கிட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கு. சரி நீங்கள் எப்போ ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் நான் வந்து அப்ராட்லேருந்து வந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இவட்ட மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போ உங்கள் பையன் சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப உடஞ்சி போயிருந்தா, அப்போ தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது, இப்படிப்பட்ட பொண்ணை போய் விட்டானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வந்தது ஆண்டி இந்த கான்ட்ராக்டை பற்றி தான், அவன் வந்து இதில் சைன் பண்ணியே கொடுக்க மாட்டான், இல்லைனா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நீங்கள் வந்து பார்த்து வந்து பண்ணி விடுங்க, ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து அவனோட வந்து ரூல்ஸ் எதுவுமே பிடிக்கல, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்கு, இப்படி கம்பெனியில் சேல்ஸ் எல்லாமே எடுத்துட்டா கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீ வந்து இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணாத, அவள் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஒழுங்காக வந்துட்டு அவள் கேட்குறத என்னமோ பண்ணி கொடுன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக அவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். என்ன விட மாட்டா, நீ பண்ண வேலையாக தானே அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போயிட்டா, யூரியோட உனக்கு என்ன அப்படி கனெக்ஷன் சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு திட்டாங்க. பப்பில் போய் தண்ணியை போட்டுட்டு இருந்தா. அப்போ யூரி வந்து அங்கே பேச வந்ததும் உன்னால தான் இத்தனை பிரச்சனை, என்கிட்ட அந்த விலகியருன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அங்கே ஆள் ஏற்பாடு பண்ணுறா. அங்கே ஆக்சிடென்ட் ஆகும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அங்கே அட்டாக் பண்ண வர்றாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அவள் கால் பண்ணிடுறா, பயந்துட்டு அவன் வேமா வந்து அங்கேருந்து காப்பாற்றிடுறான். என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையினை பிடிச்சவங்க மிரட்டினதுமே அவன் பயந்து ஓடுனதும் இது யார் பண்ணாங்களோ அவங்கள முதல் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்கிறான். என்ன பார்த்தா ஆஃபீஸில் உட்காந்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னால் வந்துட்டு அவளை கண்டிப்பாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தான் அவன் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அங்கே அந்த யூரி வந்து நான் வந்து உனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணலாம். அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவளாவே தன்னோட லவ்வை ஒத்துக்குவாள், நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இவள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கா. ஸோ இந்த பிளானை தான் இவனுமே அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கான். பட் அது எக்ஸ்ட்ரா அஃபேர் அங்கே மாறி போயிருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நான் வந்துட்டு சொல்கிறத கேளு, நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், என்கிட்ட நீ திரும்ப வந்துருன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோ அவளுக்காக வந்து பாலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்பை சந்தோஷமாக வளரணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி, எதை பற்றியுமே பாஸ்ட்டை பற்றி நான் எனக்கு நினைக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அங்கே சின்ன வயசில் வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ண அந்த குட்டி பையன் சாக்லேட் கொடுத்தது எல்லாமே நம்ம ஹீரோ தான். அந்த விஷயமே ஹீரோ எனக்கு தெரிஞ்சிருது. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் மேலே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போகிறான். பாட்டி, அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என் மருமகளை நீ நல்லா பார்த்துக்கணும், அவளை ஏதாச்சும் நீ கஷ்டப்பட வச்சோன்னு வச்சுக்கோமே சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சொன்னாங்க. ஹீரோயினுக்குமே இவ்வளோ பாசத்தை ஃபஸ்ட் டைம் அனுபவிக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே உள்ள ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்தே பிரதருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அப்போ இருந்தே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு. சான்ஸ் கிடைச்சதுமே அவர் உள்ளே புகுந்துட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சாங்கை பார்த்தா ரொம்ப பைத்தியமாகவே ஆகி போயிடுறான். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. என்னால் இதை பொறுத்துக்க முடியல, அவள் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி நார்மலான ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்மூத்தாக அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இவன் தான் இங்கே தவிச்சிட்டு கிடக்கான். நான் எப்படியாச்சும் ஐடியா பண்ணி அவளை கண்டிப்பாக மீட் பண்ண வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ஒரு மீட்டிங் போயிருந்தான். அங்கே நம்ம ஹீரோயினை அவனுக்கு வேற ஒரு லேடி கூட ஆஃபர் இருக்குன்ற மாதிரி அங்கே போய் சொல்லி வர வைக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ புரிய மாட்டேற, உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீ இடியட் மாதிரி பேசாத, நான் இப்போ வேற ஒருத்தவனோட ஒய்ஃப், நீ இப்படிலாம் பேசுவையா, நீ எப்பயும் நான் லவ் பண்ண, எப்பயுமே யூரி தான் உனக்கு ஃபஸ்ட்டு, நீ அவளை டேட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னு நீ சொன்னாலுமே நீ ஆனால் அவ கூட ஆஃபரில் இருந்தது உண்மை தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது அவனுக்குமே. அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஆளுங்களை எல்லாமே கூட்டிகிட்டு அவனை அடித்து போட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றிடுறான். அங்கே நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுமே வச்சு அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஹீரோ, இதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கே கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரியே நீ இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தா அவங்க அசிஸ்டண்ட்டை இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என் கூட சேர்ந்து வந்துரு அப்படின்றத சொல்கிறா. அந்த சாங் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுகுறான். தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துரு, நான் தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், இது எத்தனை டைம் தான் நான் சொல்கிறது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் உன்னோட இந்த பேச்சில் எனக்கு என்றைக்குமே விருப்பம் இருந்தது கிடையாது, தயவு செஞ்சு விட்டு, நீ அதுக்காக வேற ஒருத்தி கூட போய் அஃபர் வச்சுட்ருப்ப, நான் உன்னை ஏற்றுக்கணுமா, நான் தான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டேன்ல அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ ஃபைனலாக அவனுக்குமே புரிஞ்சு போயிடுது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறான். அப்போ அவங்க அம்மா நீ அவளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும், அவள் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்ட பொண்ணு, எப்பயுமே கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவன் கண்டிப்பாம்மா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ ஹீரோயினுமே வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பர்சன் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற சொன்னது இவர் தான் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு அப்படின்னா நான் இத்தனை நாள் அவன் தான் எனக்காக பண்ணான்னு சொல்லிட்டு நினச்சேனா, எல்லாமே பண்ணது இவர் தானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ என்னென்ன எனக்காக பண்ணியிருக்க, எப்போ இருந்தே என்னை லவ் பண்ணியிருக்க, ஆனால் நான் ஃபேக்கான ஒரு லவ் பின்னாடி இத்தனை நாள் சுற்றியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை ரொம்ப ஹாப்பிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு அப்போ கிடைக்காத லவ் எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.